வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். அதே போல் தங்கத்தோட விலை சரியறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி 90% இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் சரிவில் முடிஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்திய அமெரிக்க பங்கு சந்தைகள் ஏற்றமடைஞ்சிருக்கு. இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 108 ரூபாய் 10 பைசாவாக காணப்பட்டது. விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இன்றைக்கும் அது 108 ரூபாய் 10 பைசாவாக இருக்குது. 8 கிராம் 864 ரூபாய் 80 பைசாவாக காணப்பட்டது. விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே 864 ரூபாய் 80 பைசாவாக காணப்படுது. வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கொண்டு எந்த அளவுக்கு சரின்னு பார்த்தீங்கன்னா 1,10,000 நம்மளுக்கு 1,04,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் 98% இருக்குது. இதே வேலை நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா 24 தங்கத்தோட விலையை பார்க்கலாம். 1 கிராம் 8,771 காணப்பட்டது. விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது 8,771 ரூபாயாவே நீடிக்குது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 8 கிராம் 70,168 காணப்பட்டது. விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது 70,168 ரூபாயாக காணப்படுது. இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 2,800, சரிவுன்னு பார்க்குறப்போ 3,800 4,500 வரைக்கும் சவரனுக்கு சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்க வேலையில் அடுத்து நம்ம 22 தங்கத்தோட விலையை பார்க்கலாம். 1 கிராம் 8,040 காணப்பட்டது. விலை மாற்றம் பூஜ்ஜியமாக 8,040 நீடிக்கிற வேலையில் நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 8 கிராமோட விலை 64,320 காணப்பட்டது. விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே 64,320 நீடிக்கிற வேலையில் இது மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு 64,000 காணப்படுது. ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 2,300, சரிவன் பார்க்குறப்போ 3,500 4,100 அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் 88% இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் இன்னொரு ப்ரெடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க. இதே வேலையில் பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமாக ஆதாரமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்திய பங்குச்சந்தையும் சொல்ல முடியும். ஏன்னா இந்திய பங்குச்சந்தையானது நம்மளுக்கு கடுமையான சரிவில் காணப்பட்டது. மீண்டும் எழுச்சி பெற்று 74,500 புள்ளிகளை தொற்றுச்சு. இது மேலும் இந்த வாரத்தில் உயர வாய்ப்புகள் இருக்கிறதுனால இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் இன்னொரு ப்ரெடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க. சர்வதேச நிலவரங்களால் தங்கம் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே செல்கிறது. இந்த ஆண்டில் இதுவரை மட்டும் தங்கத்தின் விலையானது 12% அதிகரித்துள்ளது. குறிப்பாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரியில் ரொம்ப அதிகமாக உயர்ந்திருக்கு. ஆனால் இப்போ கொஞ்சம் சரியறதுக்கான வாய்ப்புகளும் அதே போல் சரியதும் அதிகமாக இருக்குது. தங்கம் விலை கொஞ்சமாக குறையாதா என்று நடுத்தர வர்க்கத்தினர் இயக்கத்தில் உள்ளனர். ஆனால் தங்கத்தின் விலையை ஒரு நாள் குறைந்தால் அதற்கு அடுத்த நாளே உயர்ந்து விடுகிறது. இந்த சூழ்நிலையில் தங்கம் விலை நமக்கு மேலும் குறையாதா குறையுமா என்பதை பற்றி எல்லாம் தெரிந்துள்ளனா நம்மளுக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து ஏற்றம் சரிவாக இருக்கதான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. போன வாரத்தில் கூட பார்த்துருப்பீங்க, நம்மளுக்கு தங்கத்தோட விலை 3 நாள் ஏற்றம், நம்மளுக்கு 3 நாள் சரிவு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்றமும் சரிவும் சரி விகிதத்தில் இருக்குது. இதனால் இந்த வாரத்தில் மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக